ஆமாம், வணக்கம்மா. வணக்கம். இப்போ தேரையர் ஐயா, அதாவது தொல்காப்பியர் அப்படிங்கிற தேரையர் நோய் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறையை சொல்லியிருக்காரு அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தோம். ஆமா. கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 பேருக்கு மேலே அதை பார்த்துருக்காங்க. ம். ரொம்ப நல்ல ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி நிறைய பேர் இந்த முறைகள்லாம் தமிழ் பாடநூலில் இருந்துச்சுன்னா எதிர்கால குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஆரோக்கியத்தை கற்றுக் கொடுக்கணும். ஆரோக்கியத்தை இன்னைக்கு இழந்த ஆரோக்கியத்தை மறுபடியும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக தேரையர் அந்த அந்த பாடல் ஒரு பாடலோட நிறுத்திட்டாங்க, இல்லை வேற எதுவும் அது பாடல் சம்மந்தமாக சொல்கிறாங்களா? தொடர்ந்து சொல்றாங்க. அந்த பாட்டுல உள்ள விளக்கமெல்லாம் கூட அடுத்த பாட்டுல சொல்றாங்க. இந்த வீடியோ அந்த வீடியோ ஒரு ஏறத்தாழ ஒரு 10,00,000 பேர் பார்த்துருக்குறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு, லைக்ஸ் வந்திருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது இந்த தமிழ் உள்ளங்களுக்கு நிறைய சொல்லணும். இந்த மாதிரி தொகுத்து வச்சிருக்க விஷயங்கள்லாம் தமிழ் மக்களுக்கு அடுத்த இளைய தலைமுறைக்கு கொடுத்துடணுங்கிற எண்ணம் தான் எனக்கு வருது. என்னன்னா, இந்த சித்திரங்களில் சொன்னதெல்லாம் நம்ம முன்னோர்கள் அவங்க சொல்லி வச்சதெல்லாம் அது எனக்கு தெரியுங்கிறதுனால அது எனக்கு சொந்தமானது இல்லை, அது நமக்கு சொந்தமானது. தமிழ் மக்களுக்கு சொந்தமானது, இந்த தென்னாசிய மக்களுக்கு சொந்தமானது. அதை நம்ம அவங்ககிட்டே ஒப்படைச்சிடணுங்கிற நான் மனப்பூர்வமாக விரும்புகிறேன். அதுக்குரியான சரியான வழிவகைகளை தேடிக்கிட்டு இருக்கேன். ஒன்று, இந்த பாட்டு தொடர்ந்து அடுத்த பாட்டு சொல்லும்போது அந்த முதல் பாட்டில் நமக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்கள்லாம் இந்த பாட்டை அவர் கிளியர் பண்ணுறாரு அடுத்த பாட்டில். என்னன்னா, 9 இரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம், உறங்குவது ராவொழிய பகலுறக்கம் கொள்ளோம், பெண் கடமை திங்களுக்கு ஓர் முறைதான் கொள்வோம், பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம், மண் பரவு கிழங்குகளில் கருணை என்று புசியோம், வாழை இளம் பிஞ்சொலிய கனியருந்தல் செய்யோம், நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், நமனார்க்கு ஏது சுவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இரண்டாவது பாட்டை இதனுடைய பொருள் என்ன? 9 இரு பொழுது ஒரு நாளைக்கு சாப்பாடு 2 முறை சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்றாரு. 3 வேளை சாப்பிட வேண்டாம். உண்டி மேல் உண்டியாலும் நோய் வர்றதுக்கான காரணம் சித்தர்கள் சொல்லும்போது உண்டி மேல் உண்டியாலும் சொல்லுவாங்க. அடுத்தடுத்து சாப்பிட்றது, அப்புறம் பிரியாணி சாப்பிட்றது, அப்புறம் மிச்சர் உணவு சாப்பிட்றது, அப்புறம் பஜ்ஜி 2 சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ், அப்புறம் அடுத்து காஃபி டீ குடிக்கிறது, இப்படி அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பு நோயாளி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க சாப்பாடே 2 முறை தான் சாப்பிட சொல்லி சொன்னார். 9 இரு பொழுதொழிய 3 பொழுதுனோம், உறங்குவது ராவொழிய, இரவு நேரத்தில் தான் உறங்கணும். இது அதுக்காகவே படைக்கப்பட்டது. இரவு நேரம் தூங்குறதுக்கு, ஓய்வெடுக்கிறதுக்கு இரவு நேரம் தூங்கணும், பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உறங்குவது ராவொழிய பகலுறக்கம் கொள்வோம், பெண் கடமை திங்களுக்கு ஓர் முறை தான் கொள்வோம். முதல்ல சொன்னாங்க இந்த செலவழிக்காதன்னு முதல் பாட்டை சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, மாதத்துக்கு அப்போ செலவழிக்கவே கூடாதா, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது மாதத்துக்கு ஒரு முறை பெண்ணை சேர சொல்கிறாங்க. திங்கள்னா ஒரு மாதம், ஒரு முறை தான் பெண்ணை சேர சொல்லி சொல்கிறாங்க. பெண் கடமை திங்களுக்கு ஓர் முறை தான் கொள்வோம், பெருந்தாகம் எடுத்திருந்தோம், என்னதான் தாகம் எடுத்தாலும் பெயர்த்து நீர் வேறு இடத்துல நீர் இருந்தாதேன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம சரியாக ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆச்சரியம் தாங்க முடியாது. என்னன்னா, அதில் அவங்க சொல்கிற கருத்துக்கள் என்ன அப்படின்னா, பயணங்கள் இருக்கு, நம்ம பண்ணக்கூடிய பயணங்கள் இருக்கு இல்லையா, அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் எத்தனை பயணங்கள் நான் முதற்கொண்டு நீங்கள் முதற்கொண்டு நம்ம எல்லாருமே தேவையில்லாத பயணங்கள் எத்தனை பயணம் வர்றோம்னு சொல்லி நமக்கு தெரியும். பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ ஒன்றை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், செலவழிச்சுக்கிட்டே இருக்கோம், போய்கிட்டே இருக்கோம். வாகனங்களை செலவழிக்கிறோம், பெட்ரோலை ஊற்றுறோம், போடுறோம், டீசலை போடுறோம், அந்த புகையை விடுறோம், அந்த புகையால் பாதிப்புன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க விஞ்ஞானிகள். ஆனால் தவிர்க்க முடியலை, பயணங்களை நம்மளால் தவிர்க்கவே முடியலை. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்போயே சொன்னாங்க போல, வேறு இடத்துக்கே போகாத அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்த இடத்துல இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தண்ணி வேறு இடத்துக்கு போனால் தானே வேறு தண்ணி குடிப்போம். இப்போ நம்ம தண்ணியை டப்பாவிலே கொண்டு போயிடுறோம். இந்த எங்கே போனாலும் நம்ம தண்ணியை நம்ம கொண்டு போயிடுறோம் டப்பாவில். அவங்க அதை யோசிக்கலை. அவங்க இதை வேகாதேன்னு சொல்கிறாங்க. பேர்த்து நீர் பெருந்தாகம் எடுத்தினும் பேர்த்து நீர் அடுத்து தண்ணியை அடிக்கடி தண்ணியை மாற்றி குடிக்கிறது ரொம்ப உடம்புக்கு கெடுதலாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க. பேர்த்து நீர் அருந்தோம், பெண் பெருந்தாகம் எடுத்தினும் பேர்த்து நீர் அருந்தோம், மண்பரவு கிழங்குகளில், மண்ணில் விளைய கிழங்கே முதல்ல புசிக்காதேன்னு சொன்னாங்க முதல் பாட்டில். இப்போ மண்பரவு கிழங்குகளில் கருணைக்கிழங்கு சாப்பிடலாம்னு சொல்கிறாங்க. கருணைக்கிழங்கு மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்பரவு கிழங்குகளில் கருணை என்று புசியும், வாழைப்பழத்தில் இளம் பிஞ்சை சாப்பிட சொல்கிறாங்க. காய், முத்த காய் இருக்கு இல்லையா, ஒரு நெஞ்சில் பிரச்சனையோடு இருக்கிறவங்க ஒரு மழை காலத்தில் சாயங்கால வேளையில் ஒரு 2 பஜ்ஜி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குது.
அந்த இரவு வந்து அவருக்கு பெரிய ஆபத்தான இரவாக மாறிடும். அப்போ என்னன்னாக்க இந்த வாழைக்காயை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இளம் பிஞ்சு காய் அதனால நம்ம கல்யாண வீட்டுகளில் கட்டுறோம்ல, அந்த வாழை இளம் பிஞ்சா இருக்கும் அது. அந்த பிஞ்சு காயை நல்லா சமைச்சு சாப்பிடலாம். அதை பொரிக்கலாம், மசாலா வைக்கலாம், கூட்டு வைக்கலாம், சாம்பாரில் போடலாம், நல்லா சாப்பிடலாம். அதனால எந்த கெடுதலும் இல்லை. இப்போ மருந்து சாப்பிடும்போது கூட பத்திய காலங்களில் கூட அதை வந்து சாப்பிடலாம். டயட் உணவில் கூட அதை வந்து எடுத்துக்கலாம். வாழை இளம் பிஞ்சொலிய கனி இருந்து கனின்னு இந்த இடத்துல சொல்றது வந்து காயத்தைன்னு சொல்றாங்க, பழத்தை சொல்லலை. கனி இருந்தல் செய்யவும் நண்பு பெற உண்டம் என்பது குற்றமில்லாத நல்ல உணவுகளை சரியான விகிதத்தில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குறுநடையும் கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம். இந்த குறுநடைனா என்னன்னு சொல்லிட்டு பல காலம் ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சேன். 100 அடி தூரம் குறுநடைங்கிறது. 100 அடி தூரம் அப்படி 2 தூரம் அப்படி போயிட்டு வந்தோம்னா சரியா போச்சு. சாப்பிட்டு விட்டு வீட்டை ஒருக்கா சுற்றி வந்தோம்னா எந்த பொருள் வீட்டுக்கு வெளியே கிடக்கு, வண்டிக்கு கரெக்டாக சாவி எடுத்துருக்குறோமா, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சா, வேறு என்னமோ பிள்ளைய கொண்டு போய் வெளியே கொண்டு எதுவும் பொருள்களை போட்டுருக்குறாங்களா, என்ன எதுன்னு சொல்லி ஒரு காப்பியை பார்த்துட்டு வந்தோம்னாவே சரியாக போச்சு. வந்து படுத்தோம்னாவே நல்லது. ஒரு 100 அடி தூரம் வந்துடும். அது மாதிரி சாப்பிட்ட உடனே ஒரு நடந்துட்டு வந்து தூங்க சொல்கிறாங்க. நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் நமனார்க்கு ஏது சுவை நாம் இருக்கும் இடத்தை. யமனுக்கு நம்ம இருக்கிற இடத்துல எந்த வேலையும் இல்லை, திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாங்க. அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். மீண்டும் நான் வந்து இந்த மாதிரி இருக்க செய்திகளை தொகுத்து நிறைய இருக்கிறத நான் அப்பப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து கேட்டு மகிழணும், நல்ல வாழ்க்கையை அடையணும், ஆரோக்கிய வாழ்க்கை அடையணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும், அடுத்த தலைமுறையை பலமான தலைமுறையாக தலை சாயாத தலைமுறையா அடுத்த தலைமுறையை நம்ம உருவாக்கணும். அதுக்கு எல்லாருமா ஒத்துழைப்போம், உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டு விரிவிருந்தேன். வணக்கம். நன்றி.